ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நீங்க மார்க்சிஸ்டுகள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்க எப்படின்னா, நீங்க அன்னைக்கு காம்ரேட்டா இருந்தீங்க, இன்னைக்கு கார்பரேட்டா மாறிட்டீங்க. நீங்க எந்த பொது பிரச்சனைக்கு களத்து நிற்கிறீங்க? நீங்க பேசணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசிக்கணும், அந்த பாண்டியல் வன்கொடுமைக்கு பேசிக்கணும், பொள்ளாச்சி பாண்டியல் வன்கொடுமைக்கு பேசிக்கணும், தங்கச்சி ஸ்ரீமதி கொலைக்கு பேசியிருக்கணும். ஒரு 9ஆம் படிக்கிற பிள்ளையை ஒரு 4 ஆசிரியர்கள் சேர்ந்து அது வலுக்கட்டாயமாக உறவு வச்சு கற்பமாக்கிட்டதுக்கு பேசியிருக்கணும். 3 வயசு பிள்ளைய மயிலாடுதுறையில் அது வன்கொடுமை செஞ்சு காயப்படுத்திட்டதை பேசியிருக்கோம். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 7-8 பேர் சேர்ந்து வன்கொடுமை செஞ்சதை பேசியிருக்கோம். நாடங்கள் இந்த மாதத்தில் மட்டும் 26க்கும் மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும். எந்த பிரச்சனைக்கும் பேசாமல் இதில் பேசும்போது நீங்கள் நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பேச முடியும்? ஒரு செயலாளர் எப்படி சொல்கிறது? ஐயா சண்முகத்து மேலே எங்களுக்கு மதிப்பு இருக்கு. வாச்சாத்தி அந்த வன்புணர்வுக்கெல்லாம் அவர் ஏற்று போராடினாருன்னு இருக்குது. நீங்கள் எப்படி எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு அளிக்க முடியாது, விசாரிக்கும். ஒருவேளை அது சொல்லப்பட்டது போயினா புகார் செலுத்தியவருக்கு கொடுத்தவர் மேலே அவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது. அப்போ நீ விசாரிக்கவே இல்லாமல் நீ குற்றவாளிலாம் என்னை அவப்பேர் ஏற்படுத்தி என்னை இழிவை சுமத்தணுங்கிறத தவிர உன் நோக்கம் தப்பா இருக்கு. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இந்த நாடங்கள் நடக்கிற பாலியல் வன்புணர்வு இந்த சித்திரவதைக்கு எதிர்த்து உங்களுடைய மாதர் சங்கம் போராட பிப்ரவரி 28 அறிவித்த போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி தராமல் வீட்டு சிறையில் எல்லாரையும் குறிப்பாக திண்டுக்கல்லில் எல்லாரையும் இருந்த முதன்மை தலைவர்களை எல்லாம் உள்ள சிறைப்படுத்தினதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? போராடவே அனுமதிக்கல. மார்க்சிய தலைவர்கள் உங்களுடைய தியாகம் போற்றத்தக்கது. அது எங்கள் தாத்தா சிவானந்தத்தோட கம்யூனிசம் செத்து போச்சு, சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு. வாழுகிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்கள் அப்பா நல்லகண்ணு. நீங்கள் ஏன் இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து 100 ஆண்டுகளை தொட்டு வாழுகிற அந்த மகானுக்கு நீங்கள் ஏன் ஒரு கூட்டம் நடத்தலை? ஒரு வாழ்த்து கூட்டம் ஏன் நடத்தலை? ஏன் இந்த அரசு செய்யலை? கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தயவுல தானே இருக்குது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பெரியார் சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு, பேரறிஞர் அண்ணா சென்ற காலங்கள் எவ்வளவு, ஐயா கருணாநிதி சென்ற காலங்கள் எவ்வளவு, எங்கள் ஐயா வாழும் இன்னைக்கு மகாத்மா இருக்காருங்க நல்லது, அவன் சிறை சென்ற காலங்கள் போனாரா இல்லையா? வீச முடிய பிடுங்கினானா இல்லையா? சுருட்டால சுட்டானா இல்லையா? அப்போ அந்த விடுதலை போராட்டம் விலகாம நின்ற மகன் வார்டு கவுன்சிலர் பதவி அனுபவிச்சது உண்டா? யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் அவர் நிற்கும் போது அவரை சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆதரவாக நின்று பிஜேபி ஆதரித்து கூட்டணி வச்சு அவரை தோக்கடித்தது இந்த திமுக தான். இவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பு இருக்கு. 90 இடம் வச்சு எதிர்கட்சியா இருந்த நீங்க 60 இடத்துல இருந்து 12 இடத்துக்கு குறுகி 6 இடத்துல நிற்கிறீங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க பெற்ற விழுக்கா 12 சீட்டு, இன்னைக்கு 6 சீட்ல நிற்கிறீங்க. எல்லாத்தையும் புரட்சி போராட்டம் அதெல்லாம் வறட்சி ஆக்கிட்டீங்க. எங்க இருக்கு? நீ இதுல குரல் கொடுக்கும்போது அப்ப வருமா? நான் அந்த தத்துவத்தை பிடிச்சு வளர்ந்தேன், உங்க கூட நின்று பல ஆண்டுகள் பயணிச்சேன். மதிப்பு இருக்கு, மார்க்சியம் இருக்கு. எங்க மார்க்சிய தோழர்கள் எங்க? அந்த வீரர்கள் எங்க? அந்த தலைவர்கள் எங்க? தத்துவம் பிடிக்குது, தலைவர்கள் பிடிக்கல. உங்களுக்கு தலைவர்களை பிடிக்காம என்ன இருக்கு? நேசிக்கிறேன், செயல்பாடுகள் தவறா இருக்குன்னு சொல்றேன். நீங்க அதுக்கும் பேசணும் இதுக்கும் பேசணும். எங்க அம்மா வாசுகியெல்லாம் எனக்கு எதிராக பேசணும்னா தானே நீங்க வாரீங்க. அங்க சீமான் இருக்கிறதுனால தானே பேசுறீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மும்மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு என்ன? மார்க்சிய தோழர்களுக்கு காவிரி, கச்சத்தீவு மீட்பு, முல்லை பெரியாற்று உரிமை, நீத்தன் எடுக்கிறது, இந்த மக்களின் போராட்டங்கள் எல்லாம் சரி. எங்க மலைகளை கற்குவாரிகளா வெட்டி போறதுல, கற்களா வெட்டி போறதுல உங்க நிலைப்பாடு? நீங்க தான் இதையெல்லாம் போராடி நாங்க பார்த்துருந்துருக்கணும். அப்ப நீங்க செய்யலைங்கும் போது வேற வழி என்ன இருக்குது? உலகத்திலே தலை சிறந்த தத்துவமாக விளங்குகிற மார்க்சியத்தை பற்றியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றியும் சில தரங்கட்ட அரசியல்வாதிகள் வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். பெண்களை கேவலப்படுத்துவது, பாலியல் வழக்கிலே இன்றைக்கு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட கேவலமான பிறவிகளுக்கு
கம்யூனிஸ்டுகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே அவர்களுக்கு அருகதையற்றவர்கள் என்பதைத்தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் இறங்கி போக விரும்பவில்லை. ஆனாலும் இப்படி எத்தனையோ அவதூறுகளை, எத்தனையோ புழுதிவாரி தூற்றுகிற அந்த கொடுமைகள் எல்லாம் எதிர்த்து தான் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே தழைத்து கொண்டிருக்கிறது, இந்தியாவிலே தழைத்து கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர் ஒரு முறை சீதாராம் யெச்சூரியுடன் கேட்டபோது, இந்தியாவிலே இடதுசாரிகள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்களே என்று கேட்டபோது அவர் மிக அழகாக சொன்னார், இந்தியாவிலே இடதுசாரிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பதல்ல, இடதுசாரிகள் இல்லாமல் இந்தியா என்கிற நாடு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக சொன்னார்கள்.